பட் அவர் கேட்ட கொஷின் வந்து எனக்கு ரொம்ப வருமா இருந்துச்சு. யாராக இருக்கீங்களா இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானம் மாதிரி எனக்கு. ஆமாம் ஒரு நக்கலாட்டு அவர் ரொம்ப அப்படி கையெல்லாம் தூக்கிட்டு அந்த பாடி இருக்குது. அதுக்கப்புறம் சரி கூட்டத்தில் நான் வந்து 150 ரூபா டிக்கெட்டில் இருக்கிறேன். ஃப்ரண்ட் ரோ வந்து 250 ரூபா டிக்கெட்டு. நிறைய பேர் அப்படியே பண்ணி போவாங்க வருவாங்க. நான் போனோன்னா ஆடியன்ஸ்லாம் அப்படியே உட்காந்துட்டு எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து என்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் என்ன தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க. அங்கே போயிட்டு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. சவுண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்துட்டு. நான் பிளானே கிடையாது, ஏன்னா எப்படி லிப் பண்ணுன்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சிங்கிள் ஹேண்டில் வந்து லிப் பண்ணுற அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்தது எல்லாமே கண்டிப்பாக தலைக்கு மேலே தூக்கணும். எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் வந்து ஷோல்ட்ரு ஸ்ட்ராங்காக உண்டு. அதை வச்சு நம்ம எப்படியாவது கொண்டு போயிடலாம்ங்கும்போது போனேன். அப்போ அவர் இந்த மாதிரி இப்படி தான் பண்ணணும். அவர் பண்ண என் மைண்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடிச்சிடணும். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, பண்ணியே ஆகணுங்க, வேறு வழியே கிடையாது, கீழே ட்ராப் பண்ணிடக்கூடாதுங்க ஒரு பண்ணால். அதில் கை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆச்சு. 2 நாள் வந்து ஆயில் போட்டேன், அது வேறு விஷயம். பட் அதர்வைஸ் வந்துட்டு ஒரு ஹாப்பியான நாய்க்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்டிருக்காங்க. இந்த எஸ்ஏ எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அது எது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாச்சு? ஃபிசிக்கலாக இல்லைனா எழுதுறது? ஃபிசிக்கல் பிரச்சனையே கிடையாது. எக்ஸாம் நல்லா நான் பண்ணேன். வந்துட்டு அந்த டைமில் வந்து அந்த கட் ஆஃப் மார்க் கரெக்டாக எனக்கு அது கரெக்டாக வரல. அந்த டைம் வந்து அதில் வரல. பட் என்னென்னா அந்த ஃபார்ம் 2 கரெக்டாக அதுக்கு ஒரு முந்தின மாதம் கரெக்டாக கிடச்சிருந்தா கூட கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இன்டர்வியூ போகும்போது தான் எனக்கு எல்லாமே கரெக்டாக அந்த என்னோடய எம்ஏ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் இதுவும் வந்துச்சு. லேட் ஆகிடுச்சு. நான் எம்ஏ சப்மிட் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபார்ம் 2 வச்சுருந்தா கூட மேபி அதனால எனக்கு கிளிக் ஆகிருக்கும். பட் அதுக்கப்புறம் திரும்ப 2006 அப்புறம் 2010 அட்டன் பண்ணேன். அதுலேயும் 2 மார்க்கில் போயிடுச்சு. அதோடு நொந்துட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு ஏன்னா அப்புறம் நினச்சா சின்ன வேலை வேறு ஏதாவது வேலை ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு எனக்கு. அப்படி இருக்கும்போது திரும்ப எனக்கு அதுக்கு மேலே தானே தாக்கம் இருந்துகிட்ருக்கு. சரி இதுக்கப்புறம் ஏஜ் எதுவுமா பண்ணிவிட்டு வீட்டை ஏமாற்றக்கூடாதுன்னு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சென்னைக்கே போனது. பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து எல்லோரும் கொண்டாடுறாங்க. நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் ரெக்கார்ட் பண்ணால் எவ்வளோ காசு கொடுத்தாங்க. எல்லார் வீட்லேயும் கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. எங்கள் வீட்லேயும் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம சொந்தமாக ஒரு ஜிம்மு போட்டிருக்கோம்னா அது வந்து அதுவும் ஒரு கோவம் தான் வந்துட்டு. ஏன்னா அது சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாருமே நம்மளை டாமினேட் பண்ணாங்களே, நீ கடைசி வரை ட்ரெயினராக தான் இருப்ப, உன்னால் வந்து ஒரு இதாட்டு மாற முடியாது. எனக்கு அது ஒரு அம்மாவோட ஹெல்ப்பு, ஃபேமிலி, சிஸ்டர் எல்லாமே நல்ல ஹெல்ப்.